இப்போ 5 மட்டன் பீஸ் போட்டு எப்படா கொடுக்க முடியுது? நான் ரொம்பலாம் ஆட அமுக்கல கைஸ், ஆனால் உடைஞ்சி ஓடுறான். இவ்வளோ தண்ணியாக தானே இருக்குது, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த மேலே இந்த ஒரு தண்ணி வருது பாருங்கள், அதிலெல்லாம் ஃபேட்டு. மட்டன் எப்படி தெரியுமா போட்டிருக்காங்க? அது ஒரு வேக வச்ச மட்டன், அவ்வளோதான். அதில் எக்ஸ்ட்ரா மசாலாஸ் கிடையாது. நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஏதோ தோணுச்சுப்பா, டக்குன்னு அதை எடுத்து குடின்னு. நோம்பு கஞ்சிலே வின்னு, அவ்வளோதான். இங்கேயே முடிச்சுக்கலாம் கைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுடி பிரபு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி இஃப்தார் பாக்ஸுக்கும் யா மொய்தீனோட இஃப்தார் பாக்ஸுக்கும் இன்றைக்கி நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம். இதுதான் யா மொய்தீன்லேருந்து வாங்கியிருக்கிறது, இது வந்து எஸ்எஸ் ஹைதராபாத்லேருந்து வாங்கியிருக்கிறது. ஸோ பிரித்து என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஒரு பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ், மை வே ஆஃப் ஓப்பனிங். எப்பயுமே இது மட்டும் தான் கொடுப்பாங்க வருஷம். ஆனால் இந்த வாட்டி வேறு எதுவும் கொடுக்கல. உள்ள ஒரு ஜூஸும் வாட்டர் பாட்டிலும் இருக்குது. பை தான் பெருசு, உள்ள ஒரு வாட்டர் பாட்டிலும் மினிட் மேட் பல்பி ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத. யா மொய்தீன் எப்பயுமே இப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு கலர் குளிர்பானம் கொடுத்துருக்காங்க, கலராக இருக்குது. வெஸ்ட் ப்ளூபெரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 350. இதோட ப்ரைஸ் வந்து அது எவ்வளோன்றதை இங்கே போடுறேன். இதோட ப்ரைஸே 350 தான். ஆனால் பல்லாவரத்துலேருந்து இங்கே போர்ட்டர் போட்டதுக்கு ஒரு 340. ஓப்பன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம எஸ்எஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். உள்ள நிறைய கொடுத்துருக்காங்க போல இந்த வாட்டி. ஆஃப்டர் மீலா இது தனியாக கொடுத்துருக்காங்களா? சூப்பர் கைஸ். எடுத்தோன்னு ஒரு பக்கெட் வருது. பக்கெட்டில் நோம்பு கஞ்சி இருக்கு, சமோசா 3 சமோசா இருக்கு, பெரிய சமோசா. இந்த ஒரு குட்டி பேக்கில் சிக்கன் 65 இருக்கு, 2 பீஸ் இருக்கு. கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பேக்கிங் நல்லா இருக்கு, குட்டி அழகா. இதில் வந்து கத்திரிக்காய், ரெட் அல்வா, அதுக்கப்புறம் ரைத்தா, இது 3 கொடுத்துருக்காங்க. 2 லப்பர் பேண்டு போட்ட அவங்களோட சிக்கன் பிரியாணி இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஐட்டம் இருக்குது. பிளேட்டத்தோடு போட்டால் 11 ஐட்டம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து 11 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது சமோசா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட கத்திரிக்காய், பிரெட் அல்வா, ரைத்தா அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜூஸ் இருக்குது. பெரிய ஒரு டப்பாவில் நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க கைஸ். 2 பேர் வயிறு நிறைய குடிக்கலாம், இந்த அளவுக்கு இருக்குது. அவங்ககிட்ட மட்டனும் இருக்குது, சிக்கனும் இருக்குது. 100 ml பாக்ஸில் மட்டன் பிரியாணி, 2 டேட்ஸ் இருக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. ஃபர்ஸ்ட் எது சாப்பிடலாம்? ஆமா, ஃபர்ஸ்ட் எஸ்எஸ் சொன்னல ஆமா, இதை நான் ஓரமா வச்சிருவோம். இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. இதுல என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நீ நினைக்கிற? தட்டு கட் ஃப்ரூட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா. ஆமாம், தட்டு சேர்த்து 11. ஆமாம் கைஸ், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்களா, இதுதான் மாயை. ஒரு விஷயத்தை அப்படி குத்தா அதை நம்ம பெருசாக யோசிப்போம், இப்படி கொடுத்தா அப்படி யோசிக்க மாட்டோம். ஆனால் எடுத்த உடனே நான் பிரியாணிக்கு போச்சு பாருங்க, என்னோட மசில் மெமரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எடுத்தோடனே பிரியாணிக்கு போயிட்டேன். பிரியாணி வேணாம், நம்மளோட சமோசா பார்ப்போம். 4 சமோசா கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டில் ஒரு சமோசாவில் ஹைலைட் என்னென்னா, மேலே நார்மல் பேட்டர் மட்டும் போடாமல் அந்த கிறிஸ்பினஸ்க்காக அந்த க்ரம்ஸ் போடுவாங்க, ஃப்ரைட் சிக்கனில் போடுறத. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் சம்சா தான். ஓகே, எனக்கு நோம்பு கஞ்சியை குடிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த இஃப்தார் பந்த்லாம் வந்தால் தான் நமக்கு நல்ல நோம்பு கஞ்சி கிடைக்கும். சூப்பர் திக்காக இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரிஜினல் ரிவ்யூ. ஏன்னா நோம்புன்னு வந்தாலே அடுத்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வருது நோம்பு கஞ்சி. அதனால் இன்றைக்கி இந்த 2 கஞ்சியில் எது சூப்பராக இருக்கோ அதுதான் மேட்ரு. வின்னர் அவங்க தான் இன்றைக்கி. திக்காக இருக்குது, கறிலாம் வந்து மாட்டுது நல்லா கடிக்கிறப்ப. நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு நோம்பு கஞ்சி. குட். இஃப்தார் பாக்ஸுக்கு அவங்க சூஸ் பண்ணது சிக்கன் பிரியாணி தான், மட்டன் பிரியாணியே கிடையாது. கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அப்புறம் எஸ்எஸ் பிரியாணி சாப்பிட போகிறோம். இதுலேயும் குவான்டிட்டி கூடமாக இருக்குது போடுறா கைஸ். உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஃபாயில் கொடுத்தாங்கன்னா அதையே நீங்கள் வந்து தட்டாக மாற்றிடலாம். அது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு சிம்பிள் ஹேக். உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த எல்லா எட்ஜ்லேயும் பிடிச்சி ஒரு வலி வலிச்சிங்கன்னா அது வந்து தட்டாக மாறிடும். நான் ஏன் அந்த தட்டை யூஸ் பண்ணலைன்னா, யா மொய்தீனுக்கு தட்டு கிடையாது, அதனால தான். பெரிய கிரெயின்ஸு, பெரிய குவான்டிட்டி கைஸ். ஆனால் எடுத்தோன்னே என் கை கறியை தேடி தான் போகும். அப்படி தான் தேடி வந்ததில் ஒரு கறி கிடச்சி, ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. வேறு பீஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பீஸ் கிடைக்கலான்னு போட்டால் அந்த பீஸோட குழந்தை தான் கிடச்சிருக்கு. அதுதான் கைஸ். ஒரு பீஸ் தாண்டா இருக்குது. அதில் டேஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். மசாலா அதே மாதிரி தான் இருக்குது. பட் நான் எந்த கடைக்கு போனாலுமே மட்டன் பிரியாணி தான் ட்ரை பண்ணுவேன். பட் சிக்கன் பிரியாணி ஓகே, ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது, பரவாயில்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மசாலா இருந்திருக்கலாம். அதில் மசாலா லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. பிரியாணியோட வாசனை, அந்த சாஃப்ட்னஸ், அந்த அரிசி அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. மசாலா மட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதில் போட்டிருக்க சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது ஒரு பீஸ்னாலும் பெத்த பீஸாக போட்டிருக்காங்க. உடையிறாங்க, நல்லா வேக வச்சுருக்காங்க. உட் ஃபயர்னு நினைக்கிறேன் இவங்கள. நல்ல மீட்டு. பிரியாணியை விட அந்த கறியில் வந்து மசாலா நல்லா இறங்கியிருக்கு. அண்ட் சூப்பர் சாஃப்ட். சிக்கனும் நல்ல சிக்கன். குட். வந்து அவங்களோட 65 ட்ரை பண்ணலாம். 65 வந்து ஒரு பீஸில் மசாலா ஏன் தடவணும்னு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பீஸில் நான் தடவே ஆவண்டான்ற மாதிரி தடவி இருக்காங்க. நல்லா தடவி இருக்குது. 65 வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
உப்பு கறியுது. ஒருவேளை அதில் தான் அதிகமாக தரவிட்டானோ. நம்ம உப்பு கறியுது 65. வந்து இந்த வாளிகளை வச்சு விளையாடுவோம். பிரெட் அல்வா வேணாம். இவங்களோட கத்திரிக்காய் வேற மாதிரி இருக்கும். என்ன பாரு டேய், இவ்வளோ எண்ணெயா ஊற்றுவாங்க கத்திரிக்காய்க்கு. இவ்வளோண்டு பேக்கில் இவ்வளோ என்ன இருக்குன்னா அப்போ அவங்க அண்டா செய்வாங்க. கைஸ் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அதெல்லாம் வேறு. பட் எப்பயுமே இந்த கடையில் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ டெய்லி சாப்பிட்ற ஆளாக இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் வெளியே சாப்பிடுங்க. அது ஒரு மீல் சாப்பிடுங்க. நீங்கள் வாரம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் அது அப்படியே 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வெளியே சாப்பிட்ற ஆளாக மாற்றிக்கோங்க. இதை பற்றி ஃபுட்டி பிரபு தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் நீயே வெளியே தான்டா சாப்பிட்றேன்னு. நான் தான் இதை பற்றி சொல்லி ஆகணும். நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வெளியவே சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். கம்மி பண்ணிக்கோங்க, செலக்டிவாக சாப்பிடுங்க. இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வந்து ஆசையாக எடுத்தோடனே என்னை போட்டானுங்க. அப்படி இருந்தாலும் எண்ணெயே இல்லாமல் ஒரு கத்திரிக்காய் கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே போட்டு தான் எடுத்து உள்ளே போச்சு. இந்த சிக்கன் பீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சாஃப்டாக இந்த சிக்கன் பீஸ் எடுத்து SS ஹைதராபாத் இஃப்தார் பாக்ஸில் ஒரு பெரிய பீட்டாக போயிடலாம். எப்பயுமே நமக்கு டேஞ்சராக இருக்கிற ஒரு விஷயம் தாங்க, அழகாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதில் அவ்வளோ என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அந்த டேஸ்ட்டுக்காக சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நல்லா இருக்குது. 3 வச்சு சாப்பிட்றப்ப, கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்றப்ப பிரியாணி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓரளவுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு தான் ஓரளவுக்கு நல்லா இருந்து. ரைத்தா வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்குது. ஆஃப்டர் மீல் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள ஸ்பூனு, டிஷ்யூ, டூத் ஸ்டிக்கு, சீரகம், ஹெட் ஃப்ரூட்ஸில் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த டேட்ஸ் நல்லாயிருக்கும். போட்டோன்னு வாயில் அப்படியே மாவு மாதிரி போகும்ல, அந்த டேட்ஸு. டேட்ஸ் சூப்பர். துபாயிலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இனிப்பாகவும் இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது. ஆனால் தட்ஸ் இட் கைஸ். SS ஹைதராபாத் பிரியாணியோட இஃப்தார் பாக்ஸில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம யா மொய்தீன் ட்ரை பண்ணுவோம். அவங்களோட யா மொய்தீனோட இஃப்தார் பாக்ஸை ட்ரை பண்ணலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். செக்யூரிட்டி டீம்லாம் இது கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்காங்க. கைஸ் இதில் வந்து ஒரு சமோசா, ஒரு கறி கட்லெட், அதுக்கப்புறம் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கட்லெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க கட்லெட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போன வாட்டி சாப்பிட்டதே ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு ஓகேவான ஒரு கட்லெட், ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட கஞ்சி ட்ரை பண்ணுவோம். என்னடா இது, இங்கே பாருங்கண்ணா, கறியை பாடுறா, இதாண்டா நோம்பு கஞ்சி. இந்த மாதிரி ஒரு டெட்லியான நோம்பு கஞ்சி தான் எனக்கு பிடிக்குமே. ஒரு மாதிரி ராவாக இருக்குது பாரு பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல ஃபுட்டை பார்த்தாலே நமக்கு ஒரு ஆனந்தம் வரும். இந்த நோம்பு கஞ்சியை பார்த்தோன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு முக்கியம். பார்ப்போம். போடா, இந்த கொழுப்பு, அந்த அரிசி, இந்த மசாலா, மட்டன் வாசனை, இந்த பவுல் குடிக்கலாம், ஒரு ஆள் குடிச்சிடலாம். நான் இந்த சைஸை பார்த்துட்டு 2 பேர் குடிக்கலான்னு சொன்னேன். நோன்பு திறக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த். ஆக்சுவலாக நோன்பு கஞ்சியே பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த்தான மேட்ரு. அதில் ப்ரோட்டீன் இருக்குது, காப்ஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது, ஒரு மாதிரி பயங்கரமான ஃபுட்டு. இது கறி போய் மாட்டுதுடா. சோஃபார் இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி நான் குடித்த ஒரு பெஸ்ட்டு நோம்பு கஞ்சி. இல்லை எப்பவுமே நோம்பு கஞ்சி நல்லாயிருக்கும். பட் இந்த டைம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இவ்வளோ தண்ணியாக தானே இருக்குது, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த மேலே இந்த ஒரு தண்ணி வருது பாருங்கள், அதிலெல்லாம் ஃபேட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மட்டன் ஃபேட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற மட்டன் அப்படியே வாயில் போட போகிறேன் இப்போது. ஓமேடா நான் வரேன் அப்படின்ற மாதிரி. மட்டன் எப்படி தெரியுமா போட்டிருக்காங்க, அது ஒரு வேக வச்ச மட்டன், அவ்வளோதான். அதில் எக்ஸ்ட்ரா மசாலாஸ் கிடையாது. இந்த நோம்பு கஞ்சிக்கு போடுற மசாலா மட்டும்தான். ரா ஃபீல் கிடைக்கும்னு சொல்லுவோம்ல, ரா டேஸ்ட்டு சரியாக இருக்குடா. ஏதோ தோணுச்சுப்பா, டக்குன்னு அதை எடுத்து குடின்னு. நோம்பு கஞ்சிலே வின்னு, அவ்வளோதான். இங்கேயே முடிச்சுக்கலாம் கைஸ். இங்கேயே நான் ரிசல்ட்டு கொடுத்துடலான்னு இருந்தேன். இருந்தாலும் நியாயமாக இருக்கணும். மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மட்டன் பிரியாணி குவான்டிட்டி இவ்வளோ தான் கைஸ். இதுதான் அவங்க குவான்டிட்டி. இதுவும் நல்லா நிறையா தான்டா இருக்குது. டேய் கைஸ், பீஸை பாருங்கள். 1 2 இது முரட்டு நல்லி 3 இது ஒரு 4. இதுக்கு மேலே பீஸ் வந்தால் எனக்கே டென்ஷன் ஆகிடும். நீ யாரா அதை கேட்குறதுக்குன்னு 5. இப்போ 5 மட்டன் பீஸ் போட்டு எப்படா கொடுக்க முடியுது? அங்கங்கே ஏமாத்தின்னு இருக்கானுங்க. மட்டன்னா ரேட் அதிகம், மட்டன் ப்ராடக்ட்ஸ்னாலே ரேட் அதிகம்னு. கிட்டத்தட்ட 6 பீஸு. என்னத்த சொல்கிறேன், இப்போ தெரியுதா ஏன் நான் வந்து யா மொய்தீன் எப்பயுமே ஃபேவரட்டுன்னு சொல்கிறேன். யார் எப்படி வேணால் சொல்லிட்டு போட்டோம். பல்லாவரத்தில் புதுசாக ஏதாவது பிரியாணி வரட்டும், இல்லை சென்னையிலேயே கூட ஏதாவது ஒரு பிரியாணி வரட்டும், நான் எப்பயுமே யார் கேட்டாலும் அடுத்த செகண்ட் யோசிக்காமல் யா மொய்தீன் அப்படின்னு சொல்லுவேன். அதை வந்து அவங்க ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணுறாங்க. 600 ml பாக்ஸில் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் 6 மட்டன் பீஸ் போடுறாங்கன்னா வெயிட்டு தான். அதில் இருக்க மட்டன் பீஸை ஃபஸ்ட்டு அமைக்கி பார்ப்போம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். போடா, பேசவே கூடாது யாருமே இதுக்கிட்ட. நான் ரொம்பலாம் அமுக்கல கைஸ், ஆனால் உடைஞ்சு ஓடுறான். டேத்து பீஸோடையே போகிறேன். நீ
யாமுதீன் பிரியாணி ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட போகிறேன். யாமுதீன் மட்டன் பிரியாணி தான். ஐயான் மசாலா தான். பிரியாணி வாசனை தூக்குது, மட்டன் வாசனை தூக்குது, பட் எண்ணெய் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களோட கத்திரிக்காய் ரைட்டாக வச்சு ஒரு பெரிய பைட் போகலாம். எல்லார் கத்திரிக்காயும் எண்ணெய் இருக்க தான் செய்யுது. கத்திரிக்காவை போட்டு கத்திரிக்காவோட போட்டு பெறட்டா, அது கூட அப்படியே ரைட்டாக எடுத்து உள்ளே வச்சு இந்த பிரியாணிக்காகவே 300 ரூபா கொடுப்பாங்க. இந்த மட்டன் பீஸு உட்டன் பீஸ் ஆஃப் மீட் தான். அப்படியே பாருங்கண்ணா, அழகு ஆட்டுக்கறியே ஒரு அழகுப்பா. யாமுதீன் இஃப்தார் பேக்கில் ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். போல கத்திரிக்காய் இவங்களது ஒரு டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய். இந்த கறி பிரியாணியோட மசாலா, கத்திரிக்காய் ரைத்தா, அதேமாதிரி உங்களோட தயிர் புளிப்பாக இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து உள்ளே போய் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான். தாறுமாறாக இருக்குது. பேச்சே எல்லாம் ஆக்கிட்டாங்க பாருங்கள், டக்குன்னு அப்படி ஆகிட்டேன். சூப்பர். திருக்கி இவங்க 350 ரூபா தான். நல்ல வேலை நாங்கள் பல்லாவரத்துலலாம் இல்லை. ஜூஸ் இது ட்ரை பண்ணுவோமா? கொஞ்சம் கலராக இருக்குது. பேசில் சீட் ப்ளூபெரி. நான் மோஸ்ட்டாக எனக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பிடிக்காது கைஸ். நீங்களுமே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிற உங்களுக்கு பழக்கம் இருந்தால் அதை விட்டுருங்க. ஆனால் மருந்து மாதிரி இருக்குது. இந்த இரும்பலுக்கு மருந்து குடிப்போம்ல, அது எங்கள் அம்மா குடின்னு வாங்க என்னை போட்டு இரும்பு லைட்டாக ஒரு 2 நாள். அந்த மருந்து பேர் பெனிட்ரில் இல்லைப்பா, வேறு ஏதோ ஒன்று. கோரக்ஸ் தான், ஏதோ ஒரு கோரக்ஸ்ன்னு தான் முடியும். கரெக்டு, அது மாதிரி இருக்குடா. டேய், இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம யாமுதீன் vs SS ஹைதராபாதோட ஃபைனலுக்கு வந்துவிட்டோம். யார் வின்னருன்றதை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். பிரியாணிலாம் விடுங்க, நம்ம எவ்வளோ பிரியாணி கம்பேரிசன்லாம் பண்ணியிருப்போம். நோம்பு கஞ்சி, என்ன மந்த் இது ஒரு நோம்பு மந்த். ரொம்ப ஹைலைட்டான ஃபுட் அந்த நோம்பு கஞ்சி. யாருமே நிற்க முடியாது அந்த நோம்பு கஞ்சிக்கு பக்கத்தில். அந்த நோம்பு கஞ்சி டக்குன்னு தமிழில் போட்டிருக்கா, அதை பட்டுன்னு பார்த்தேன். பொன்னி யார்? புதுசாக ட்ரிங்கிங் வாட்டரா இவங்க? ஸ்பெஷலி பேக்டு ஃபார் பக்கெட் பிரியாணி. ஓ, இது பக்கெட் பிரியாணிக்கு வர மேட்டர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கடா. ஓகே. பொன்னி கைஸ், தமிழில் வளர்ப்போம். ஓப்பனாக சொல்லணும்னா யாமுதீன் இஃப்தார் பேக் தான் தாறுமாறாக இருக்குது SS பிரியாணியை விட. SSல அந்த பிரியாணியே கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. அதை தாண்டி நோம்பு கஞ்சி நல்லா இருந்தது, பட் இது கூட நிற்க முடியாது. அப்படி இருந்தது. அது ஒரு மாதிரி திக்காக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒரு நோம்பு கஞ்சி. இது ரொம்ப யூனிக்காக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ட்ரெடிஷ்னலாக இருந்தது. வின்னர் காஸ்ட்லியும் பார்த்தாலும் சரி, டேஸ்ட்டில் பார்த்தாலும் சரி, யாமுதீன் தான் பெட்டராக இருக்குது. நீங்கள் பல்லாவரம் சைட்லாம் இருந்தீங்க, பல்லாவரம், இந்த மீனம்பாக்கம், சைதாப்பேட் அங்கெல்லாம் இருந்தீங்கன்னா யாமுதீனே சாப்பிடுங்க. எனக்கு தான் போர்ட்டர் போட்டு வர வைக்கிறதுக்கே 350 ரூபா கேட்டாங்க எக்ஸ்ட்ரா. பரவாயில்ல, மக்களுக்காக வீடியோக்காகன்ட்டு வாங்கினேன். இது ஒரு 350, அது ஒரு 350. பட் பரவாயில்ல, இந்த நோம்பு கஞ்சிக்காக அந்த 600 ரூபா அப்படியே மறந்துட்டேன். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் இந்த வீடியோ. வேறு என்ன 2 இஃப்தார் பாக்ஸை வந்து கம்பேர் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in another great video. Thanks for watching. Tata, bye bye.